ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி, எப்படி இந்த மழை வந்து என் வேலைய கெடுத்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கட்டிங் ஒர்க் அதிகமா இருந்ததால, எல்லாமே அத முடிச்சுருவோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஒரு 3 மணி போல தான் நான் வந்து தைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்லாவே வெயில் அடிச்சிருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. வெயில் அடிச்சாலுமே வானம் வந்து மப்பா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா, 2 நாள் திருவிழா அப்படிங்கிறதுனால 2, 2 சாரி வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக நம்மள்ட்ட குடுத்துருக்காங்க. இதே சாரி வந்து ஒரு 5 கஸ்டமர் கிட்ட எடுத்திருக்காங்க. சேம் சாரி மாதிரி. அதனால ஒரு 2 ப்ளவுஸ் இன்னைக்கு வந்து ஸ்டிச் பண்ண போறேன். இந்த 2 ப்ளவுஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இவங்கள்ட்ட வந்து அளவு ப்ளவுஸ் கரெக்ட்டா இல்ல அப்படிங்கிறதுனால பாடியில மெஷர்மென்ட் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் வந்து குடுத்து அத வந்து ஸ்டிச் பண்ணி கேட்டாங்கன்னா கூட, அத டக்குன்னு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தோணாது. அவங்க என்ன டைம்ல கேட்டாங்களோ அந்த டைம்க்கு குடுத்தா போதும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா பாடியில மெஷர்மென்ட் எடுத்து நான் வந்து பண்ணேன்னா, எனக்கு வந்து உடனே அத வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிறணும். அந்த மாதிரி மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ, அதனால அவங்களோடது பாடி மெஷர்மென்ட் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு அத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து இன்னொருத்தவங்களோட சாரி. இவங்களோடது பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பேக் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, 15 இன்ச் இருக்கு. ஃப்ரண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக நான் அளந்து சொல்றேன்னா, எ என்ன டிஃபரெண்ட்டா இருந்தாலும் சரி, பேக்கு, ஃப்ரண்ட் சேமா இருந்தாலும் சரி, பேக்க விட ஃப்ரண்ட் அதிகமா இருந்தாலும் சரி, பேக்க விட ஃப்ரண்ட் கம்மியா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நம்ம நீட்டா கொண்டு வரலாம். அதுக்காக தான் நான் இத வந்து காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட்டோட லென்த் வந்து 14 இருக்கு. பேக்கோட லென்த் வந்து 15 இருக்கு. அதுக்கப்புறம் பட்டியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, உயரம் மட்டுமே 3 இன்ச் இருக்கு. ஃப்ரண்ட் பார்ட்ல ஃப்ரண்ட்டும், பட்டியும் சேர்த்து மொத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 17 வருது. அதுல 1 இன்ச்சு பட்டியும், ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்றதுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் எவ்வளோ இருக்கு? 16 இன்ச் இருக்கு. அதாவது பேக்குக்கும், ஃப்ரண்ட்டுக்கும் 1 இன்ச் டிஃபரெண்ட் இருக்கு. இத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சம் அப்படியே மப்பு நெறைய போடுற மாரி இருந்துச்சு. ஆஹாஹா! கரண்ட் போயிடுமா? அப்படிங்கிற மாரியே பயந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா, மோஸ்ட்லி மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் அதிகமா வந்துச்சு அப்படின்னா, எங்க ஊர்லலாம் கரண்ட் போயிடும். அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கும். சரி ஒரு வேளை கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே! டைம் வேற இல்லையே! அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கட கட கடன்னு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால நான் வந்து எவ்வளோ ஸ்பீடா ஸ்டிச் பண்ணனோ, அத விட ஸ்பீடாவே நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போதுமே நான் எப்படி ஃப்ரண்ட் பார்ட்டுக்குள்ள பட்டிய வந்து ஜாயின் பண்ணுவேன், எப்படி அத நீட் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே பாருங்க. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். என்னன்னா, இப்போ இந்த ஒரு மாடல் சாரி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. ஒரு பூனம் சாரில வந்து சரி ஒர்க் இருக்கிற மாதிரி உள்ள சாரி தான் இது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சரி, இந்த இந்த மாடல்ல உள்ள ப்ளவுஸ வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது, எனக்கு வந்து உடம்புலாம் அரிக்குது. கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த முஸ்கட்ட பட்டா எப்படி இருக்கும்? கொசு கடிச்சாலாம் வீங்கி போயிருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வீங்கி போயிடுது. எதனாலன்னு தெரியல. ஆனா, இந்த இந்த கிளாத்ல நான் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் தான் அப்படி இருக்கு. நான் அத 2, 3 தடவ வாட்ச் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு முதல்ல ஒரு ஒரு காட்டன் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணேன். எனக்கு ஒண்ணுமே செய்யல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ளவுஸ் மொத்தம் ஒரு 3 ப்ளவுஸ் கிட்ட நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதில ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஏதோ அரிக்குது அப்படின்ட்டு இருந்துட்டேன். 2வது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது, இதுக்கு அப்புறம் தானே அரிக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும், கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அத ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, கையெல்லாம் ஒரு மாரி அரிக்க ஆரம்பிச்சுட்டு, எதனாலன்னு தெரியல. எனக்கு மட்டும் தான் இருக்கா? இல்ல இது மாரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கும் அப்படி இருக்கா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ப்ளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பைப்பிங் வச்சு கேட்டிருந்தாங்க. சாரி கலருக்கு நான் மேட்சா எடுத்து நான் வந்து பைப்பிங் வச்சுட்டேன். பைப்பிங் வந்து ரெடிமேட் பைப்பிங் எனக்கு கிடைக்கல. அதனால த்ரெட் பைப்பிங்ல வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே பைப்பிங்கோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பரா வந்திருந்துச்சு. எனக்கே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஓகே இந்த ப்ளவுஸ வந்து ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து அளவு காட்டினேன் பார்த்தீங்களா? பேக்குக்கும், ஃப்ரண்ட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ப்ளவுஸ வந்து நான் எவ்வளோ நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. சைடு ஜாயிண்ட்டா இருக்கட்டும், எல்லாமே சரி, அந்த பிளஸ் சிம்பலா இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ நீட்டா நான் வந்து இத கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இந்த ப்ளவுஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேக்குக்கும், ஃப்ரண்ட்டுக்கும் 1 இன்ச் தான் டிஃபரெண்ட் இருந்துச்சு. ஆனா, நான் இந்த 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 2 1/2 இன்ச்சு, 3 இன்ச் வரைக்குமே நான் டிஃபரெண்ட் கொண்டு வந்து, அதுல ஃபிட்டிங் வந்து அதாவது ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பரா கொண்டு வந்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன டெக்னிக் தான். கட்டிங்லயும் சரி, ஸ்டிச்சிங்லயும் சரி 2த்துலயுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். கட்டிங் கரெக்ட்டா போட்டா தான் நம்மளுக்கு வந்து இதுல வந்து கரெக்ட்டா வரும். ஸ்டிச் பண்றதுக்கு ஃபினிஷிங் எல்லாமே சூப்பரா வரும் அப்படின்னு கிடையாது. கட்டிங்கும் நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா போடணும். அதே மாதிரி ஸ்டிச்சிங்லயும் நம்ம கட்டிங்ல என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோமோ, அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும்.
ஏதாச்சும் ஒரு 1/4 இன்ச் டிஃபரெண்ட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். அது எப்படி நம்ம சரி பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியணும், அப்படிங்கிறது தெரியணும். சின்ன சின்ன டெக்னிக் வந்து தெரிஞ்சிருந்துச்சுனாலே, நம்ம வந்து இத சூப்பரா ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்துரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போறேன். ஒரே கலர்ல நூல் கண்டா, அதனால சரி எல்லா ப்ளூவையும் ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம். நான் ஃபர்ஸ்ட்டு என்ன நெனச்சேன்னா, 2, 2 ஒவ்வொருத்தவங்க 2, 2 குடுத்துருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொருத்தரோட தான் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் த்ரெட் மாத்துறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு, சரி ஒரே கலர்ல இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டு ஒரு கலர்ல உள்ளது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி, அடுத்த ப்ளூ கலர் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா டீ கொண்டு வந்து குடுத்தாங்க. அப்புறம் டீலாம் குடிச்சிட்டு, திரும்ப மறுபடியும் இந்த ஒர்க்க வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ப்ளவுஸ. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ரெடிமேட் பைப்பிங் தான் வச்சிருக்கேன். இப்போ ரெடிமேட் பைப்பிங் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கலருக்கு கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பைப்பிங் எவ்வளோ தேவைப்படுதோ 1 மீட்டர், 2 மீட்டர் அந்த மாரி வாங்கிக்கலாம். ஆனா, கிளாத்ல த்ரெட் குடுத்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, கிளாத் வந்து மோஸ்ட்லி 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் முன்னாடி குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போலாம் எங்கேயுமே குடுக்க மாட்றாங்க. மினிமம் 1/2 மீட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1/2 மீட்டருக்கே ரூ. 50 போகுது. அதனாலேயே த்ரெட் பைப்பிங்க விட ரெடிமேட் பைப்பிங் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா, இதுவுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாட்டின் ஃபினிஷிங்ல வந்திருக்குமா ரெடிமேட் பைப்பிங். ஸோ, ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பளபளன்னு இருக்கிறதுல நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். நல்லாருக்கும். இது முடிச்ச பிறகு இதுவரைக்கும் என்னோட ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 லைனிங் ப்ளவுஸ், ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து இன்னைக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிரணும் அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா 3 ப்ளவுஸ் முடிச்சு 4வது ப்ளவுஸ் இந்த ப்ரவுன் கலர் ப்ளவுஸ் வந்து ஆரம்பிச்சேன். நம்ப ஆளு வந்துட்டான் மழை. மழை காலத்துல மழை பெய்யறப்போ கூட அவ்ளோ சந்தோஷமா இருக்காது. ஆனா வெயில் காலத்துல என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாரி மழை பெய்யும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். கொஞ்சம் குளிரா இருக்குமா, ஜில்லுன்னு காத்தடிக்குமா, நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன வேலை சம்மந்தமா பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டம் கரண்ட் போயிடுமோ என்னமோ அப்படிங்கிற மாரி பயமா இருந்துச்சு. மத்தபடி மழை வந்தது கொஞ்சம் சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு கொல்லைக்கு இன்னைக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தோம். மழை வந்ததுனால கொஞ்சம் செலவு மிச்சம். அப்படியே மழைய ரசிச்சுட்டு உள்ள வந்து பார்த்தாக்கா, கரண்ட் போயிடுச்சு. சரி பரவால்ல ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிற வரைக்குமாச்சும் இந்த மழை பெய்யாம இருந்துச்சே, கரண்ட் போகாம இருந்துச்சே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இனிமே எங்க தைக்கிறது? கட் பண்ற வேலை ஏதாச்சும் இருந்தா பார்த்துட்டு, நாளைக்கு தான் இந்த ஒர்க்க வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நாளைக்கு இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு லுக் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் நான் நாளைக்கு போடுற வீடியோல வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.